என்னங்க முக்கியமான விஷயம்? நேத்து கோயில சொன்ன காதலை பத்தி எனக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. காதலிக்கிறவங்க எல்லாருமே கல்யாணம் பண்ணிக்கிறது இல்ல. ரொம்ப பேருக்கு முடிவு சோகமாட்டா அமைஞ்சிருக்கு. அது ஏன் ரங்கநாதன்? ஒண்ணு அந்தஸ்து, இன்னொன்னு ஜாதி. ரெண்டு ஏதாவது ஒண்ணு தலையிட்டு காதலை பிடிச்சிருக்கு. இப்படி ஒரு சோதனை நமக்கு வந்தா நான் எங்க அப்பா அம்மாவை தூக்கி எரிஞ்சிருவேன். நீங்க? நானும் தான். அப்போ உங்களை நம்பி எந்த நிமிஷமும் நான் என் வீட்டு வாசப்படியை தாண்டலாம். நிச்சயமா என் குடும்பத்துக்கு நான் செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கு. அது முடிஞ்சு நம்ம கல்யாணம் தானே. அதுக்கு முன்னாலே எனக்கு தாலி கட்ட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுடுச்சுன்னு வச்சுக்கோங்க. என்ன செய்வீங்க? சரி, ஏதோ ஒரு வேகத்துல தாலி கட்டி நான் உங்க வீட்டுக்கு வந்துட்டேன்னே வச்சுக்குவோம். என்ன நடக்கும்? அண்ணன் தான் காதலிக்கலாமா? நான் கூட அதானு கொடி பிடிக்கிற தங்கச்சி. தம்பி தம்பின்னு தான் வாழ்க்கையே பறிகொடுத்துறோமே தவிக்க போற உங்க அக்கா. மக வழி தவறிட்டா அப்பவே செத்து போயிடுவேன்னு மண்ண நட்டினோட அலையிற உங்க அம்மா. இவங்களுக்கு நடுவுல நம்ம சந்தோஷமா வாழ முடியுமா? இதுக்கா காதலிச்சோம்? காதலிக்கு பணமும் ஜாதியும் தான் எதிரின்னு நினைச்சிட்டு இருக்கோம். வாழ்ந்து பார்க்கும்போதா வேற பிரச்சனையும் புரியுது. அப்ப காதல்ங்கிறது பொய்யா? காதல் புனிதமானதா, ஆனா கை கூடுமா கூடாதான்னு யோசிக்காம மனச பறிகொடுக்கணும் பாருங்க, அதுதான் தப்பு. பிள்ளைகளை பெத்து வளர்த்து சோறு போட்டு துணிமணி எல்லாம் கொடுத்து ஏன் உயிரையே கொடுக்க துணியிற அப்பா மக்கள் எல்லாம் காதல்லாம் ஏன் மூஞ்சி சொல்லிக்கிறாங்கன்னு எனக்கு இப்பதான் புரியுது. வேண்டாம் ரங்கநாதன், நாம பிரிஞ்சிருவோம். உன்னை கை விட்டுருவேன்னு என் மேல சந்தேகம் வந்துருச்சுல? இல்ல, பயம் வந்துருச்சு. காதலிக்கிறவங்க எல்லாருமே கல்யாணம் வரைக்கும் தான் பிரச்சனை நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பிரச்சனை ஆரம்பமாகுது. உங்க மாதிரி குடும்பத்துல பிறந்த ஆம்பளைங்களுக்கு கடமைக்கு அப்புறம் தான் கல்யாணம் வர முடியும். இதை புரிஞ்சுக்காம உங்களை தேர்ந்தெடுத்தது ஏன் தப்பு தானே? அதுக்காக எனக்கு மனசாட்சி இல்லைன்னு முடிவு பண்ணிட்டியா? உங்க மேல எந்த தப்பும் சொல்ல, உங்களை சலனப்படுத்தினதே நான் தானே. இப்படி எல்லாம் பேசி ஒருத்தர் ஏமாத்திக்கணுமா? ஏன் ஏமாத்திக்கணும்? கண்ணீர் விடுறதுக்கு நம்ம முட்டாள்கள் இல்ல, தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு நாம கோடைக்கணும் இல்ல. படிச்சிருக்கோம், புரிஞ்சுக்கிட்டோம், பிரியிடும். பாதிக்கப்பட்டது மனசு, அது இந்த முடிவை தாங்கிக்குமா? இந்த முடிவுக்கு வர வச்சதும் அந்த மனசு தானே. 1000 இருக்கலாம், உன் வாழ்க்கை நினைச்சு பாத்தியா? கவலைப்படாதீங்க, நான் பிரேம கல்யாணம் பண்ணிக்க போறேன். பணத்துக்கோ அழகுக்கோ ஆசைப்பட்டு நான் இந்த முடிவுக்கு வரல. நாட்கணக்கில் வாழ போறேன். அவர்கிட்ட இந்த ரெண்டு எதிர்பார்த்தா அது முட்டாள்தனம். தெரிஞ்சிருந்தோம் ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும்? நீ விதிவேற இருக்கா? எந்த அனுதாபத்துல அவரை காதலிக்கிறதா நடிச்சிட்டு இருக்கேனோ அதே அனுதாபம் அவர் ஏமாத்திட்டு இருக்கோமே என் மனசை போட்டு உறுத்திட்டு இருக்க. காதலுக்காக உயிரை விடுற அளவுக்கு அப்பாவியா இருக்கிற அவர் மேல எனக்கு இப்பவும் காதல் வந்துடல. கெட்டவனே நினைச்சவன் நல்லவனா இருக்கும்போது நல்லவன்னு நினைச்சிட்டு இருக்கிறேன்னா நல்லவனான்னு என் மனசாட்சி கேக்குது. அதுக்காக உன்னை நீ அழிச்சுக்கணுமா? ஆசைப்படுறவங்களை எல்லாம் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஆனா பிரேமோட ஆசை வளர்றதுக்கு நான் காரணமா இருந்துட்டேனே, அதனாலதான் இந்த முடிவு எடுத்தேன். அதுக்கு நம்ம சூழ்நிலையும் சாதகமா இருக்கே. பிரேம் நம்ம வாழ்க்கையில குறுக்கிடாம இருந்தா நாம கல்யாணம் பண்ணிருப்போம், வாழ்க்கை கேள்விக்குறியா இருந்திருக்கும். பிரச்சனையா இதுதானே? கங்கா, உங்க 2 பேரோட வாழ்க்கையில அவசரப்பட்டு நான் எடுத்த முடிவுக்கு இது எனக்கு தானே கொடுத்துக்கிற சுய தண்டனை. கல்யாணத்தை அரேஞ்ச் பண்ணதுனால பத்திரிகை கூட அடிக்க முடியல. நீ எல்லாரும் வீட்டோட அவசியம் கல்யாணத்துக்கு வரணும். என்ன பேச மாட்டேங்கிறீங்க? கங்கா கூட நானும் வந்தது உங்களுக்காக தான். வராம இருந்துடாதீங்க. என்ன ரங்கநாதன்? அவசியம் வந்துடும். அப்போ நாங்க வரோம். கங்கா போலாமா? கங்கா, பேசிட்டு வா. மனசாட்சியோட நீ எடுத்த முடிவுக்கு நான் ஏன் மௌனமா இருக்க தெரியுமா? காதலிச்சவள கைவிடுற கையால் ஆகாதவனா நீ என்ன நினைக்க மாட்டேங்கிற நம்பிக்கைதான். அந்த உண்மை நமக்குள்ளேயே இருக்கட்டும்.
அச்சதையை நான் போடுறேன், தாலியை நீ கட்டு. பிரேம், என்னதெல்லாம்? எல்லாமே எனக்கு தெரியும். விளக்கம் சொல்ல நேரம் இல்ல, சீக்கிரம் தாலியை கட்டு. வேண்டாம் பிரேம், வேண்டாம். கல்யாணம் கிட்ட கூட்டாக்கிடாதீங்க ப்ளீஸ். நம்ம பிரச்சனை எதுவா இருந்தாலும் அது நமக்குள்ளேயே இருக்கட்டும். உங்க 2 பேருக்குமே அறிவில்லை. நான் தான் உன்னை விரும்பினேன், நீ என்ன விரும்பினியா? பிரேம், என்னை பத்தி நல்லா தெரிஞ்சும் காதலை விட கருணையை பெருசுன்னு பழக விட்ட, அதுவே பெருசு. பிரேம், நாங்க முடிவெடுத்ததுக்கும் உங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. எல்லாம் எனக்கு தெரியும். பீச்ல நீங்க பேசிட்டு இருந்த நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அன்னைக்கே உங்களை அட்வைஸ் பண்ணிருந்தா நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க. உங்களை வழிக்கு கொண்டு வரதுக்கு தான் இந்த கல்யாணம். மிஸ்டர் பிரேம், என் பொண்ணோட கல்யாணத்தை பத்தி முடிவெடுக்க வேண்டியதுன்னா நீங்க இல்ல. ஐ எம் சாரி, யூ ஆர் டூ லேட். மிஸ்டர் ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. உரிமை கொண்டாடியோ சென்டிமெண்ட்ஸ் பேசியோ புத்திமதி சொல்லியோ இங்க எதுவுமே நடக்க போறதில்ல. இங்க நடக்க போறது ஒரே ஒரு விஷயம், அது இவங்க கல்யாணம். சரி தம்பி, அதுலதான் என்னமோ பிரச்சனை இருக்கும் போல் இருக்கே. என்ன விவகாரம்னு தெரிஞ்சா பேசி முடிவெடுக்கிறதுக்கு சௌரியமா இருக்கும். எங்க கதையே பெரிய கதை, அதை சொல்லி முடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இங்க யாரு யார கல்யாணம் பண்ணாலும் உங்களுக்கு சாப்பாடு நிச்சயமா உண்டு. கொஞ்சம் பொறுமையா இருங்க. இவ்வளவு சொல்லி நீங்க கேட்கலனா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. 10ன்றதுக்குள்ள தாலி கட்டலனா இன்னும் 10 நாள்ல போக போற என் உயிர் 10 நிமிஷத்துல போக போகுது. சீக்கிரம் முடிவு பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 காதல் என்னும் நதியின் மேல் இவர்கள் 3 ஓடங்கள் திசையில்லையே. காதல் கொண்ட ஓடம் ஒன்று கண்ணீர் நதியில் போகிறதே, கரையில்லையே.
உம்மை கண்ட கனவை எங்கு சென்று சொல்வாளோ இடம் இல்லையே. மெழுகு வாழ்க்கை வாழும் பிள்ளை அழகு என்ன செய்வானோ அவள் இல்லையே. இந்த ஏழையோ கோழை என்ன சொல்லுவானோ. பாவம் இந்த பெண்ணுள்ளம் தூண்டில் முள்ளில் மீனோ மீனோ காதலில் மீதம் கண்ணீர் தானோ. ஏற்கனவே நாம 2 பேரும் பேசி முடிவெடுத்து பிரிஞ்சிட்டோம். அப்படியெல்லாம் பேசிட்டு எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இப்ப உங்க மனைவியை நடந்துக்குவேன்? நம்ம பிரிஞ்சதுக்கு தான் தான் காரணம் நினைச்சு பிரேம்குமார் பலவந்தமா நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. அவரோட சந்தோஷத்துக்காக நடந்த கல்யாணத்துல ஒரு முடிவுக்கு வந்துதான் நான் கழுத்தறினேன். ஆனா எந்த முடிவுல நீங்க தாலி கட்டினீங்கன்னு எனக்கு தெரியல. நடந்து போச்சு வாட ஆரம்பிச்சுட்டா நாம எடுத்த முடிவுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். அது மட்டும் இல்ல, ஒரு ஆணோட உரிமையும் சுய கௌரவத்தையும் எழுந்துட்டுதான் நீங்க நினைச்சிட்டா நம்ம வாழ்க்கை நரகமாயிடும். வேண்டாம் ரங்கநாதன், தர்ம சங்கடமான சூழ்நிலையில நாம வாழ்க்கையை ஆரம்பிக்கிறத விட காதலியாவே பிரிச்சு உனக்கு ஒரு இல்லாத மனைவியா அத்தனை ஜென்மத்திலையும் பிறக்க துடிக்கிறேன். உங்க காதலி கங்கா. கங்கா, 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 கங்கா. இது காதலர்கள் கதையல்ல, காதலின் கதை. காதலுக்கு ஜாதி, மதம், அந்தஸ்து இவைகள்தான் எதிரிகள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம்.
வாழ்ந்து பார்க்கும்போதுதான் வேறு பிரச்சனைகளும் புரிகிறது. காதலிக்க துடிப்பவர்கள் இதை உணராதவரை எந்த காதலும் கரை போய் சேர்வதில்லை.